ஹாய் காய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து காலேஜ் சூஸ் பண்ணுறது, எப்படி வந்து கோர்சஸ்லாம் சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோன்னு வச்சுக்கலாம். எதுக்கான அவேர்னஸ்? இப்போ இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் காலேஜ் பற்றின அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க, எப்படி ஜாயின் பண்ணும் அப்படின்ற அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க, எப்படி கோர்சஸ்லாம் சூஸ் பண்ணும் அப்படின்ற அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு லைஃப் சேஞ்சிங் வீடியோன்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருந்தால் இன்னமும் பெட்டர். சரியா? ஓகே. இப்போ நீங்க 12th முடிச்சதுக்கப்புறம் எப்படி வந்து காலேஜஸ்லாம் சூஸ் பண்ணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, உங்களோட கட் ஆஃப் ரொம்பவே முக்கியம். கட் ஆஃப் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் அது தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஸோ ஒரு டீசென்ட்டான கட் ஆஃப் இருந்தா மட்டும்தான், ஒரு டீசென்ட்டான காலேஜ்ல வந்து நம்ம போய் சேர முடியும். டீசென்ட்டான காலேஜ்னா, ஒரு ஹை லெவல் ஆஃப் காலேஜ். நான் இந்த மாரி சொல்ல வரேன். சரியா? ஸோ அதனால ஒரு நல்ல கட் ஆஃப் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும். நீங்க எந்த கோர்ஸ் எடுக்கிறீங்களோ, அதை பொறுத்து வந்து நீங்க காலேஜ் சூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்றதையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டையுமே போட்டு குழப்பிக்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு நல்ல கட் ஆஃப் எடுக்கணும். கட் ஆஃப் எடுத்ததுக்கப்புறம் கவுன்சிலிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த கவுன்சிலிங் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, இப்போது இங்கேருந்து நீங்கள் வந்து இப்போ சென்னையில் இருக்கீங்க, கன்னியாகுமரியில் ஒரு காலேஜில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க. ஸோ அந்த காலேஜுக்கு போயிட்டு நம்மளால் அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணுறது செலவு அதிகமாகவும், டைமும் அதிகமாகவும், ஸோ ரொம்பவே கஷ்டமான வேலையும் கூட. ஆனால் இந்த கவுன்சிலிங் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி உங்களால் கவுன்சிலிங் அப்ளை பண்ண முடியும். கன்னியாகுமரியில் இருக்கிற காலேஜுக்கு இங்கேருந்தே உங்களால் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண முடியும். பட் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு காலேஜ் வேணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல மார்க் எடுத்துருக்கணும். ஸோ நீங்கள் எடுத்த மார்க்கை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாம், காலேஜஸை சூஸ் பண்ணலாம். நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது எந்தெந்த காலேஜஸ் வேணுமோ அந்தந்த காலேஜஸை வந்து நீங்களே வந்து சொல்லிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த காலேஜஸ்லாம் கிடைக்குமான்னு கேட்டால் டவுட்டு தான். ஏன்னா உங்கள் மார்க்கு பேஸ் பண்ணின காலேஜஸ் தான் நீங்கள் வந்து அந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்து இருப்பீங்க. ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட்டில் யாராக இருக்காங்களோ அவங்களுக்கு இந்தந்த காலேஜ் அப்படின்னு அலோகேட் பண்ணியிருப்பாங்க. உங்களோட ப்ரிஃபர்டு காலேஜ் அதில் இருந்தால் நீங்கள் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சிம்பிளாக இ-சேவை மையத்துக்கு போயிட்டு கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும்னு சொன்னீங்கன்னாவே அவங்களே வந்து உங்களுக்கு அந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணி தருவாங்க. அதுக்கு உங்களுக்கு 10th மார்க் ஷீட் கேட்பாங்க, 12th மார்க் ஷீட் கேட்பாங்க, அண்ட் தென் அதர் சர்டிஃபிகேட்லாம் கேட்பாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்து நீங்கள் அதை கொடுத்து நீங்கள் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 4-5 காலேஜ் வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு அந்த காலேஜஸ் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா, ஸோ உங்களுக்கு நியர்பையாக இருக்கிற எந்த காலேஜ் நியர்பையாக இருக்கோ அந்த காலேஜஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த கிடைச்சதுல எந்த காலேஜ் பெட்டராக இருக்கோ அந்த காலேஜஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேப்பா, எனக்கு கவுன்சிலிங்கே வேணாம், நான் எந்த காலேஜில் வேணாலும் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ அதை வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்டில் போய் சேர்றது கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாகும், செலவும் அதிகமாகும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் போயிட்டு நம்ம ஒவ்வொரு காலேஜ் பார்க்க வேண்டியதாக இருக்கும், ஒவ்வொரு காலேஜுக்கு நம்ம அப்ளிகேஷன் வாங்க வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலிங்க்கு ஆல்ரெடி அலோகேட் பண்ணியிருக்க சீட்டு போக தான் மேனேஜ்மெண்ட்டுக்கு சீட்டு கிடைக்கும். அதேமாரி உங்களுக்கு சீட் வேணும் அப்படின்னா ஸோ கொஞ்சம் செலவாகும்னு வச்சுக்கலாம். ஸோ இதோட ஓப்பனாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறது என்னை கேட்டால் பெட்டர். மேனேஜ்மெண்ட் அப்படின்றது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் காசு செலவாகும். அப்படின்றதுனால உங்கள் கட் ஆஃப் பேஸ் பண்ணின உங்கள் காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்பவே பெட்டரான ஒரு விஷயம். ஓகேவா? நீங்கள் ஒரு காலேஜை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் காலேஜில் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டி பார்க்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் தென் உங்களால் அந்த காலேஜுக்கு உங்களால் அந்த ஃபீஸ் கட்ட முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்கன்றதை பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பார்த்து தான் நம்ம ஒரு காலேஜில் சேரணும். ஓகேவா? அண்ட் தென் இந்த கவுன்சிலிங் அப்படின்றது மேக்ஸிமம் இப்போ எல்லா கோர்சஸுக்கும் வந்துருச்சு. இன்ஜினியரிங்க்கு வந்துருச்சு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு வந்துருச்சு, மெடிக்கலுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ்க்கு இப்போ நம்மளால் கவுன்சிலிங் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால் எந்த கோர்சஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பம் போல். சரியா? இப்போ வந்து காலேஜஸ்லாம் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உங்கள் காலேஜஸ் குறைஞ்சது ட்ராவலிங் டைம் 40 to 45 மினிட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அதிகபட்சம் 1 மணி நேரம் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஓகேவா? ஸோ அதிகபட்சம் 1 மணி நேரம் ட்ராவல்னால் ஒரு 20 to 25 கிலோமீட்டர் இந்த ரேஞ்சில் இருக்கும். அண்ட் தென் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரிலாம் காலேஜஸ்லாம் சூஸ் பண்ணாதீங்க.
ஏன்னா வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கும் சரி, அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி வரத்துக்கும் சரி, அதுக்கே உங்களுக்கு டைம் சரியாக போயிடும். மற்ற உங்களோட ஒர்க்கு எதுவும் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்காது. ஓகேவா? ஸோ அதனால் காலேஜஸ் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி காலேஜஸை சூஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் ஹாஸ்டலில் இருந்தாலும் சரி, ரூமில் இருந்தாலும் சரி, அப்போ ஓகே. பட் நீங்கள் ட்ராவலிங் டைம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் பெனிஃபிட். அடுத்து நீங்கள் காலேஜில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அங்கேயே நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா, அங்கேயே பிளேஸ்மெண்ட் எவ்வளோ வாங்கி தராங்க அப்படின்ற மாதிரிலாம் பாருங்கள். அண்ட் தென் அங்கேயே பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள், எந்த அளவுக்கு கம்பெனிஸ் வருதுன்னு பாருங்கள், எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க்குக்கு போகிறாங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து காலேஜ் சேர வேண்டியதாக இருக்கும். அப்புறம் அங்கே என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்க, ப்ரோக்ராம்ஸ்னால் அங்கே என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் அந்த காலேஜில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த காலேஜில் போய் சேருங்க. ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லாத காலேஜ் வந்து எனக்கு கேட்டால் கொஞ்சம் போராக தான் இருக்கும். ஸோ அப்பப்போ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுற காலேஜுக்கு போய் சேர்ந்தீங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போகணும்னு வச்சுக்கங்களேன் காலேஜ். அது மட்டும் இல்லாமல் ஃபேக்கல்ட்டிலாம் எப்படி இருக்காங்க, நல்லா சொல்லித் தராங்களா, இல்லை ரூடாக நடந்துக்கிறாங்களா, இல்லை கண்டுக்காமல் இருக்காங்களா, இந்த மாதிரிலாம் பார்த்து நம்ம வந்து காலேஜஸ் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி என்ன, அங்கே இருக்கிற ரூம் சர்வீசஸ்லாம் என்ன, இந்த மாதிரி பார்த்தும் நம்ம வந்து காலேஜஸை சூஸ் பண்ணோம். முக்கியமான ஒன்று காஸ்ட்டு தான் காலேஜை பொறுத்த வரைக்கும் மேட்ரு. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளால் ஃபீஸ் கட்ட முடிகிற மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் நம்ம போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டமான விஷயமா மாறிடும். அதனால் நீங்கள் காலேஜஸ்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்திருக்க கோர்சஸ்க்கு அந்த காஸ்ட் வந்து ஒர்த்து தானான்னு பாருங்கள். அந்த காஸ்ட் நம்மளால் கட்ட முடியுமா அப்படின்னு பாருங்கள். ஓகேவா? நீங்கள் கோர்சஸ்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்து தான் சூஸ் பண்ணணும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கண்ணை மூடிட்டு எடுத்தோன்னே ஏதோ ஒரு கோர்ஸ் போய் சூஸ் பண்ணிங்கன்னா கடைசியாக அது உங்களுக்கு தான் ஆபத்தாக முடியும். ஏன்னா ஃப்யூச்சரில் அந்த கோர்சஸ்க்கு எந்த அளவுக்கு வேல்யூ இருக்குன்னு பாருங்கள், எந்த அளவுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ், எந்த அளவுக்கு ஒர்க்லாம் இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் எடுத்திருக்க அந்த கோர்சஸ்க்கு. அண்ட் தென் நீங்கள் கோர்சஸ்லாம் சூஸ் பண்ணும்போது அந்த கோர்ஸை பொறுத்து டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து ஃபீஸஸ்லாம் மாறும். ஸோ இந்த ஃபீஸை பார்த்து தான் நீங்கள் வந்து அந்த காலேஜை வந்து போகலாமா வேணாமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு போய் சேரும்போது நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு போய் சேரும்போது எனக்கு வந்து எவ்வளோனா 70,000 தான் ஃபீஸு. ஸோ இப்போ போன வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கே 1.5 லட்சம் ஃபீஸ் வருஷம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம அந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணோம், அந்த கோர்சஸ்லாம் சூஸ் பண்ணோம். அந்த கோர்சஸை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவேராக இருங்க. எந்த மாதிரிலாம் அவேராக இருக்கணும் அப்படின்னா, ஸோ நமக்கு அந்த கோர்ஸ் எடுத்தால் படிக்க வருமா வராதா, அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தால் எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் காலேஜ் போனதுக்கப்புறம் அங்கேயே 2 இருக்குது. அட்டானமஸ்னு ஒன்று இருக்குது, யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது. அட்டானமஸ்னால் தன்னாட்சி முறை கல்வி. ஓகேவா? தன்னாட்சி கல்வி முறைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அவங்களே கொஸ்டின் பேப்பர் எடுத்து அவங்களே திருத்தி ஸோ அவங்களே எவாலுவேட் பண்ணுவாங்க. பட் யூனிவர்சிட்டினா அப்படி கிடையாது. ஸோ யூனிவர்சிட்டினா எப்படின்னு உங்களுக்கே தெரியும், வெளியே கொஸ்டின் பேப்பர் போகும். ஸோ நம்ம கொஞ்சம் அதிக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அட்டானமஸ் ஒரு பெட்டரான சாய்ஸ். ஓகேவா? எப்பயும் யூனிவர்சிட்டியை விட அட்டானமஸ் கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் எப்படி இருந்தாலும் என்ன கேட்டால் அட்டானமஸ் தான் ஒரு பெட்டரான சாய்ஸ். ஓகே காய்ஸ், ஸோ இந்த வீடியோவில் எப்படி கவுன்சிலிங் அப்ளை பண்ணோம், எப்படி காலேஜஸ் சூஸ் பண்ணோம், எப்படி வந்து கோர்சஸ்லாம் சூஸ் பண்ணோம் அப்படின்ற அந்த அவேர்னஸ் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.